இந்த நாளில் தேவன் நமக்கு மாபெரும் ஒரு சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே கர்த்தர் நமக்கு பேசும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். யோபில் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. பாருங்க, நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னால முதல் வார்த்தையை வசனத்தை படிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். அதற்கு தேவனாகிய கர்த்தர் ஆங்காங்கு இந்த 2 நாட்களிலே தேவ சபையை சரிபடுத்தும்படியான ஒரு சாக்கியத்தை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் திரும்பி மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொண்டு நாம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து இமைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமில்லை மரணிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காகவே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சபையை வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே நம்மளை இணைத்திருக்கிறார். கரங்களை தொட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டுமானால் நாம் உபவாசத்தோடும் என்ன செய்யணுமா? அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடு என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோடும் நம்ம தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உபவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கிறது, சுத்திகரிப்பை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. உபவாசத்தின் மூலமாக வருத்தங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை மேற்கொள்வதற்காகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய எக்யூப்மெண்ட், பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் உபவாசம், உபவாச ஜெபம். துயரங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் ஆடையை கிழித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் முதல் கொண்டு தீர்க்கதரிசி முதல் கொண்டு அங்கே அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் கூக்குரல் ஆண்டவரை போடுவார்கள், புலம்புவார்கள், அழுவார்கள். ஆனால் கர்த்தர் மறுபடியுமாய் அவர் இரக்கத்தை காண்பி அவர்களை மறுபடியுமாய் அவருடைய சத்தத்தை கேட்டு மறுபடியும் அவர்களுக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாம் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்திருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. பாருங்களேன், எத்தோமான பெரிய திரளான கூட்டம் வந்தது. 2 நாளாகமம் 20:1 பாருங்களேன். யோசேபாத்துக்கு பாருங்களே, யோசேபாத் என்ன செய்தார்? எல்லா இடங்களிலும் உபவாசத்தை கூட்டினார். ஏன் என்று சொன்னால் தனக்கு முன்பாக யுத்தம் பண்ணக்கூடிய பலத்து அன்று ஜாதிகள் எழும்பி நிற்கிறது. நாம் ஜெயிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இல்லை என்ற பயத்தோடு வேதனையோடு கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அற்புதங்களை செய்ய முடியும், அதற்கு தேவனுடைய தயவு வேண்டும் என்று சொல்லி உபவாசத்தை கூட்டினார். ஜெயத்தை கொண்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே முடியாததை, எது முடியாததோ, எது ஆண்டவரே பலவீனமாக நம்முடைய வாழ்க்கையில் தீர்வை காண முடியாமல் இருக்கிறதோ அவைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டுமானால் நாம் உபவாசத்தை கூட்ட வேண்டும், அறிக்கையிட வேண்டும், நம்மளை தாழ்த்த வேண்டும், நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அழகை சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 15ஆவது வசனம் நினைக்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைய தினத்தில் கர்த்தர் என்ன செய்வாரா? உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உபவாசம் ஏன்? தன்னுடைய பாவங்களை அறிக்கைக்கு தன்னை தாழ்த்தி ஒப்புரவாகி நம்ம தேவனிடத்தில் மறுபடியும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனுடைய தயவை பார்க்க முடியாது. அதனாலே நம்மளை தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து நம்மளை சரிபடுத்தி தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம்?
அடிக்கடி உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அடிக்கடி உபவாசம் இருந்தாலும் நம்முடைய குணாதிசயம் மாறுவதில்லை, நம்முடைய சுயங்கள் உடைக்கப்படுவதில்லை. நாம் உபவாசம் இருக்கிறோம், 3 நாள் உபவாசம் இருக்கிறோம், நாம் தேவ சமூகத்திலே அநேக நாட்கள் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் மறுபடியுமாய் அந்த ஸ்தோத்திரம் பலவீனமான காரியங்கள், பழைய அசுபாவங்கள் இன்னும் வெளிப்படுகிறது, விரோதங்கள் வெளிப்படுகிறது, குரோதங்கள் வெளிப்படுகிறது, சண்டைகள் வெளிப்படுகிறது. கலாத்தியர் 5:22 வாசித்தோம்னா இந்த சுபாவங்கள் பூரா என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானது, தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போக விடாதவிட தடை செய்கிற காரியங்கள். அதை மாற்ற வேண்டும். தேவன் யோசேப்பாத்துடைய நாட்களிலே எப்படி அற்புதங்களை செய்தார். உபவாசத்திலே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசத்திலே ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, யோசேப்பாத் பயந்து, அப்பொழுது யோசேப்பாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். ஒருமுகப்பட்டு ஒரே ஒன்னஸோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர்தான் எனக்கு என்று சொல்லி நிற்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல வெற்றியை கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் அவன் சொல்லும் போது, அதிலே அழகாய் சொல்லும் போது என்னன்னா, தேவனுக்கு பயந்து என்று சொல்கிறது. ஆனால் அவன் பயப்பட வேண்டியது அந்த யுத்த சேனைக்கு பயப்பட வேண்டும். ஆனால் அந்த பயத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் ஒரு ஜெயம் வரும் என்பதை அவன் அறிந்திருந்தான். நீங்களும் நானும் பலவீனத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனையை பார்த்து பயப்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தரை, பலவீனத்தை மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி நாம் பயந்து நடுங்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். சேனைகளின் கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் திருப்பும்படியாக ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். 2வதாக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழிகளை தேடுவதற்காகவும் நான் அங்கே பாருங்களேன் கால நதி அண்டையிலே உபவாசம் கூறினேன். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய ஜனத்துக்காக உபவாசம் என்பது எனக்காக, முதலாவது எனக்காக, எனக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்த்து நிற்கிற காரியங்களுக்காக, வியாதிக்காக, வேதனைக்காக, இப்பொழுது மறுபடியும் என்னுடைய பொருளாதாரங்களுக்காக தாழ்த்தும் போது, பொருளாதாரத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, சகல பொருள்களுக்காக, நான் செவையான வழிகளை தேடுவதற்காக நான் தேவனிடத்தில் நான் திரும்பி இருக்கிறேன். நான் என்ன காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தேவனுடைய என் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு நாளும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நதியின் பக்கமாக அவன் உபவாசம் இருந்தான். வாழ்க்கையில் தரித்திரமா, வேதனையா, எல்லாவற்றுக்கும் முடிவை தரக்கூடிய ஒரே ஒரு இடம் ஜெபம். ஜெபம் என்பது பேராயுதம். ஜெபம் என்பது போர் ஆயுதம். அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். நீங்களும் நானும் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? உபவாசத்தின் மூலமாக தேவ சமூகத்திலே அமர்ந்து நமக்கு மாற்றமுள்ள ஒரு குடும்பமும், மாற்றமுள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், மாற்றமுள்ள பொருளாதார ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் நாம் மாற வேண்டும். உபவாசத்திலே ஒரு மாற்றமுள்ள ஒரு பெரிய ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, இந்த வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் மற்ற எல்லா எதனாலும் என்ன செய்யாதான், புறப்பட்டு போகாது. இது ஒரு வகையான ஜாதி பிசாசு. ஏன்னா இந்த ஜாதி பிசாசு என்று சொன்னால் இது பரம்பரையாய் வரக்கூடிய குணாதிசயம். ஒரு சில நபர்களுக்கு அந்த குணாதிசயம் மாறவே செய்யாது. தேவ சமூகத்தில் வந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் நின்றாலும், அவன் ரட்சிக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில குணாதிசயம் மாறவே செய்யாது. உதாரணத்துக்கு சில குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, எங்க தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி, தகப்பன் மாதிரி. ஆமென் சொல்லுமா? ஒரே ஒரு அழகாய் எனக்கு ஒரு நல்ல ஒரு சீசன். யூதாஸ் என்பவன் நல்ல ஒரு தேவ மனுஷன். யூதாஸ் என்பவன் நல்ல தேவ மனுஷன். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் சும்மா சரியில்லாதவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவன் சரியானவன் என்று தெரிந்து கொண்டு அவன் மூலமாக பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் ஊழியத்திலே.
ஊழியத்திலே பல அற்புதங்களை கண்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குணாதிசயம் இருந்தது. வரி வசூல் பண்ண அந்த பண ஆசை அவனை விட்டு போகவில்லை. அதை கொண்டு பிசாசானவன் அதற்குள்ளே புகுந்தான். அதை கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக, வகை தேடும்படியாக ஒரு சில காரியத்தை விட்டு கொடுத்து இடம் கொடுத்தான். இயேசு விட்டு எல்லாம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், அடையாளம் கிடைக்கும், காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த குறையை தீர்க்கும்படியாக பிசாசு பிள்ளை நுழைந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் விட்டு விடாத காரியம், அதை மறுபடியுமாய் விட்டுவிடும்படியாக இந்த வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒரு காரியத்தில் என்ன செய்யாதான், போகவே செய்யாது. நம்முடைய சுபாவங்கள் மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய காரியங்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? மூன்றாவது, அழுகையோடும் பாரத்தோடும். முதலாவது நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை மாற்ற வேண்டும். மூன்றாவதாக எரேமியா 31:9 சொல்கிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டையிலே இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். உபவாசத்தில் எப்படி வருவார்கள்? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் மாற்ற ஒரு நாளும் முடியவில்லை. எனக்கு ஒரு மாற்றம் வரவே இல்லை. அதற்கு எனக்கு ஒரு வழியை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு மாற்றம் பண்ணுங்கப்பா, நான் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? தாவீது சொல்லுகிறான், யுத்த காலத்தில் வரும்போது, சாப்பாடை கொண்டு வரும்போது அவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை வைத்து கோலியாத்தை மேற்கொண்டு கர்த்தர் அவனை உயர்த்தினார். உனக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். உன்னை மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் உனக்கு ஒரு முகாந்தரத்தோடு நீ அழுகையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். ஜென்டிலா வந்து ஜெபிக்கிறது உபவாச ஜெபம் அல்ல, அழுகையோடும் கண்ணீரோடும். அல்லேலூயா. எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 2 நாட்களிலே அழுகையோடும் கண்ணீரோடு வர வேண்டும். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் என்ன பேசுவா, நான் என்ன சரி செய்ய வேண்டும், இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் என் ஆசீர்வாதம் பறிக்குமானால், என் வேதனைகள் கூடுமானால், எனக்கு அற்புதம் நடக்காதற்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அழகாய் சொல்கிறது. 57 59 தெரியல, பாருங்களேன். அதில் சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது உங்களுடைய பாவம், உடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரிவினை உண்டாக்கக்கூடிய, வேதனை உண்டாக்குற வழிகள் அழகாய் சொல்கிறது. சங்கீதம் 139 சங்கீதம் கடைசி வசனம் சொல்கிறது, வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் எனக்குள்ளாக இருக்குமானால் அதை ஆராய்ந்து அறிந்து என்னிலிருந்து எடுத்து நித்திய வழிக்கு ஏதுவாய் மாற்றுங்க என்று சொல்லி, நாம் வேதனை உண்டாக்குற வழிகள், தடை செய்யப்படுகிற காரியங்களை உண்டாக்கும். அது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குற காரியம். அதை எல்லாம் மாற்றும் போது அவர் என்ன செய்வார்? செம்மையான வழியிலே நம்மளை நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். செம்மையான வழிகளில் நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் அந்த எப்ராயிக்கும் சிரேஷ்ட புத்திரன் என்று சொன்னது போல, நான் உனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் சொத்தாக, நான் ஆண்டவரே ஆசீர்வாதமாக நான் உனக்கு இருப்பேன் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய மேன்மையான ஆண்டவரே காரியத்தை நிமித்தம், அர்ப்பணிப்பு நிமித்தம், தேவனுக்கு உகந்த காரியத்தை நிமித்தம் நீ வாளாக்காமல் தலையாக்கப்படுவாய், கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாலாவதாக புலம்புவீர்கள். அழகாய் சொல்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65:14, இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலும் கெம்பிருப்பார்கள், நீங்களோ மனநோவினால் அல்லறி ஆவியின் முறிவினால் புலம்புவீர்கள். நீங்கள் புலம்புவீர்கள், மன முறிவு ஏற்படும். ஏன் என்று சொன்னால், என்னுடைய ஊழியக்காரன், சபையை கட்டுகிறவன், சபைக்குள்ளே நிற்கிறவன், சபைக்காக பரிந்து பேசுகிறவன், அவனை குறை சொல்கிற எந்த நபர்களுக்கும்
மனமுடிவு உண்டாகும். ஏன்னா நான் என்னுடைய வாசஸ்தலத்தை கட்டின, என் வாசஸ்தலத்தில் நிற்கிற அவர்கள் மேல என் தயவு உண்டு, என்னுடைய கிருபை உண்டு. அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அநேகர்கள் நீங்களோ பாருங்க, ஊழியக்காரனை மனமகிழ்ச்சியினாலும் கெம்பிருப்பினாலும் வாய்ப்பேன், நீங்களோ நோவினாலும் அலறி ஆவியின் முறிவினாலும் புலம்புவீர்கள். ஏன்னா தகாத காரியங்களும் தேவையில்லாத சிந்தைகளும் உங்களை அசைக்கும். அவர்களுக்கு பூரா ஒரே ஒரு காரியம், தேவ சபையை சரியாக்க வேண்டும், தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும். அதே நோக்கம் தான் இருக்கும். ஆனால் அவர்களோடு அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவர்கள் பரம்பாய் பேசாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவர் கூட இருந்து துணை செய்து அவர்களுக்கு மேன்மையாய் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்தை நான் இந்த சபையோடு சேர்ந்து செய்வதற்கு எனக்கு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் அமர்ந்து தேவனுக்கு முன்பாக சரி செய்து நாம் இந்த திருச்சபைக்கும் ஜனங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நேர காரியங்களை செய்கிறதுனால பல இந்த ஊழியங்களிலே பல சபைகளுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு, அந்த சபையில் முக்கியமான வேலைகளை செய்கிற அத்தனை நபர்களுக்கும் முன்பாக முறுமுறுப்பு. நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த சபையில் இருக்கிறவங்கள அவங்களெல்லாம் வெளியில பார்த்தோம்னா அற்பமாக இருந்தாங்க. ஆனால் கொரோனாவின் நாட்களில் பார்க்கணும், ஒவ்வொரு நபர்களும் பயந்து அடைஞ்சு உள்ளே இருக்கும்போது இவர்கள் மாத்திரம் அங்கே முன்னே போய் அந்த எல்லா சடலத்தையும் அவர்கள் தொட்டு அடக்கம் பண்ணி ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். ஓடி ஒளிந்த அந்த நாட்களிலே சாதாரண நபர் அல்ல, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்கள், அவர்கள் ஆலயத்துக்காக பணி செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, பாலாக்குகிறவன் சடிதியில் நம்மேல் வருவான். பாலாக்குகிறவன் சடிதியில் நம்மேல் வருவான். எந்த நேரத்தில் வருவான், எப்பொழுது வருவான், எப்படி நம்முடைய சரிதியாய் நாசம் வருவான் என்று தெரியாது. ஆனால் பாலாக்குகிற பிசாசானவன் நம்முடைய குறைகள் மூலமாக, நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவினை மூலமாக, தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாத சூழ்நிலை மூலமாக அவன் உள்ளே வருவான். யோபின் புஸ்தகத்தில் அழகாக சொல்கிறது, பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பார்ட்டி வைப்பாங்களாம், சந்தோஷமா இல்லை செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆனால் இவனுக்கு என்னன்னா, இந்த உலகத்துக்குள்ளே செலிப்ரேஷன் பண்ணுகிற அந்த நிலைகளிலே இவர்கள் இருக்கும்போது இவன் பார்ப்பான், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைகளை சுத்திகரித்துக் கொள்வானா, பலியிடுவான். பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் தவறு பண்ணியிருந்தால், ஒருவேளை தவறு பண்ணியிருந்தால் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேதனை வந்து விடுமே. அதனாலதான் பிசாசானவன் சொல்கிறான், 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்றான், அவனையும் அவனை சுற்றிலும் வேலி அடக்கி பாதுகாக்கவில்லையா என்று பிசாசு பயப்படுகிறான். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பாதுகாப்பின் வளையத்தை வைத்திருக்கிறார். அதை எப்படி வைத்திருக்கிறார்? சுத்திகரிப்பின் மூலமாக, தேவனுக்கு பயப்படுகிறதன் மூலமாக. பாலாக்கிறவன் சடிதியில் நம்மேல் வரும்படியாக அவன் தீவிரிக்கும் போது கர்த்தர் தடை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா எல்லா நம் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுமா. பாருங்களேன், யோவேல் 1:13, ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரை நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டிடித்தவர்களாய் ராத்தங்குங்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள், பணிவிடை செய்கிறவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியம் செய்கிறவனா யாரு? எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தான். இந்த வீட்டுக்கு இந்த சபைக்கு நீங்கள் சார்ந்து குறைச்சி போயிருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த ஊழியத்தில் ஒரு பங்குள்ளவர்களாய் மாறியிருக்கீங்க. நீங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, அதுவே பலிபீடத்தின் பணிவிடை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் அலறி தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா?
ஜெபிக்க வேண்டும், அலற வேண்டும், புலம்ப வேண்டும். ஏன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்துருவானவன் எந்த ரீதியிலே ஆண்டவன் நயவஞ்சம் பண்ணி சபைகளையும் ஜனங்களையும் வாதிப்பான் என்று தெரியாது. அதற்கு ஆண்டவர் காவலாளியாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசாரியர்களும் சபைக்குள்ள இருக்கிற தேவ ஊழியர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் எச்சரிக்கை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் இருக்கிறோமா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து நாம் தேவ சமூகத்திலே ஊழியக்காரர்களோடு நாமும் இணைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சகரியா 12:10 தாவீது குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேலின் குடும்பத்தார் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர்கள் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, பாருங்களேன், பிள்ளைகளுக்காக துக்கித்து எனக்காக மனம் கசந்து என்ன செய்வாங்களா, துக்கிப்பார்கள். பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல தேவனை விட்டு பின்வாங்கின நிலைமைகளை நாம் அறிந்து பாருங்களேன், கிருபையின் ஆவினாலும் விண்ணப்பத்தினாலும் வரும்படியாக, கிருபையின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நான் வந்து என்ன செய்வான், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம விண்ணப்பத்தின் ஆவினா யாருக்காக ஜெபிப்போம்? நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்போம், மற்றவர்களுக்காக, சபைக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24:30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். புலம்புவார்கள். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உபாசத்தை காத்தி நம்ம தியானிச்சோம், பின்பு அழுகையை குறித்து தியானிச்சோம், பின்பு இங்கே புலம்பலை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். புலம்புவார்கள். மேகங்கள் மேல் வருவார், ஆண்டவர் மேகங்கள் மேல் வருவார். அவரை குத்தினவர்கள் அத்தனை நேவர்களும் என்ன செய்வார்களாம், புலம்புவார்கள். எப்போ புலம்புவார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 நினைக்கிறேன். பாருங்களேன், அவரை குத்தினவர்கள் யாவரும் என்ன செய்வாங்களாம், காண்பார்கள். அவர்கள் குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள். அவர் மகிமையோடு வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. நாம் உபவாசம் இருந்து நம்மளை மாற்றிக்கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சபைக்கும் ஜனத்துக்கும் கோத்திரத்துக்கும் நாம் உண்மையாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் வரப்போகிற அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை அழைத்து மேன்மையாய் கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? யோவான் 16:20 சொல்கிறதே. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. புலம்பல் பாருங்க, அநேகர்கள் புலம்பார்கள், நமக்கு புலம்பல் வராது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷமாயிருக்கும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். உங்க விசுவாசத்தை கெடுக்கும், வேதனை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், உன் விசுவாசத்தை அசைக்கும். ஏன் இந்த திருச்சபைக்குள்ள நான் இருக்கணும், ஏன் ஆண்டவரை தேடணும்? பல போராட்டங்கள், மாறாத நிலைகளிலே நம்மளுக்கு வருத்தம் வரும்போது, வேதனை வரும்போது பிசாசு அசைப்பான். ஆனா துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நகைக்கிறவர்களுக்கு முன்பாக, நம்மளை பேசுகிறவர்களுக்கு முன்பாக, அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம தலை குனிந்த அந்த நிலையை ஆண்டவர் மாற்றி தலை நிமிர பண்ணுகிறவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஐந்தாவதாக, முழு இருதயத்தோடு தேடும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவருக்குள்ளாக திரும்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 4:29 அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டெடுவாய். நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டெடுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. முழு ஆத்மாவோடும் முழு ஆண்டவர் இருதயத்தோடும் தேவனை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நிலைகளிலே உபாசம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலே அழுது கொண்டிருக்கிறோம், ஏன் மனம் திரும்புதல் வரவில்லை, ஏன் மாற்றம் இல்லை? நாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். சில நேரங்களில் உபாசம் என்பது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். உபாசம் என்பது ஆண்டவர் சொல்றாரு,
நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க, அந்த ரங்கத்தில் ஜெபிக்கும் போது வெளியரங்கமா என்ன செய்வேன் பதில் தருவேன்னு சொல்றாரு. ஆனா அதை விட்டு போட்டு என்ன செய்வாங்க, பயங்கரமா செலிப்ரேஷனை கொண்டு வந்து அதுல மனம் மாற்றம் வராது, அதுல மனம் மாற்றம் வராது. அது ஆடலும் பாடலும் நிறைந்தது. அதுக்குள்ள யாராவது மனம் மாற்றமாயி எந்த வருஷத்திலேயாவது நான் மனம் திரும்பி இந்த காரியத்தை நான் விட்டு விட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? சில நேரங்கள் இந்த ஏரியாவில் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா, முதல் ஜெபத்தில் நிற்கிற அவங்க மூலமா அவங்க சத்தத்தை கேட்பேன். ஏதோ அவங்க சமாதானத்தை பண்றாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த டென்ஷன்ல குறையாம சண்டை போடுவாங்க. நாம் அப்படி இல்லை, நாம் பொறுமை உள்ளவளாக. நான் பாருங்களேன் இவன் சொல்றான், உலகத்தான் சொல்றேன், என்னன்னா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்படி அடி விழுகுமா. அவன் அடிச்சா என்னன்னா அப்படி அடி விழுகுமா. ஆனா நம்ம அடிச்சா என்னன்னா அவன் விரோதமாய் மாறுவான், மறுபடியும் பல பிரச்சனைகள் வரும். ஆனா கர்த்தர் அடிச்சா தாங்க மாட்டாங்க, கர்த்தர் அடிச்சா என்ன செய்ய மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. எல்லாரும் பேசுவாங்க, பேசட்டும், ஜெபிப்போம். கர்த்தர் எனக்காக, நான் ஊழியத்தில் வந்திருக்கேன்னு சொன்னா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவான். யாத்திராமம் 14:14 சொல்கிறது, நீயோ சும்மா இருக்க கடவுது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறான். கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக நான் முழங்கால் முடக்குகிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். இந்த நாட்களில் முழங்காலுக்காக நான் அநேக நேரங்களில் முழங்கால் எல்லாம் பெரிய காப்பா காய்ச்சிருக்கும். 12 மணி நேரம் ஜெபிப்பேன். சுடுகாட்டில் ஜெபித்திருக்கிறேன், டெய்லி சுடுகாட்டில் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்னால் ஜெபிக்க முடியல, நான் அழுகிறேன். முழங்கால் மறுபடியும் திரும்பி ஆண்டவரே இந்த முழங்காலை சரி பண்ணி நான் மறுபடியும் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்று கதறுகிறேன். முழங்கால் ஒரு பெரிய ஒரு மேன்மையான யுத்தம். ஆண்டவரே உபாசம் சாதாரணது அல்ல, ஜெபம் ஆண்டவரே நம்முடைய கருவியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேட வேண்டும். நான் கோட் சூட் போட்டிருப்பேன், ஆனால் தேவ சமூகத்தில் பார்த்தேன்னா அப்படியே கீழே விழுவேன், கீழே விழுந்து கிடப்பேன், அழுவேன். ஆண்டவரே என்னையும் அல்லேலூயா பாடுமா, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரென்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரென்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி அநேக நேரங்களில் நான் கதறின நாட்கள் உண்டு. அந்த தேவன் தான் அன்னைக்கு எத்தனை நபர்கள் எனக்கு முன்னாலே பாபா இருக்காரு, அவர் மாதிரி நான் எத்தனை ஆக்சிடென்ட்ல இருந்து, எத்தனை நெஞ்சு வலி ஆக்சிடென்ட் அத்தனையில் இருந்தும் கர்த்தர் ஒருவர் தான் இவன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் என்ன சாக வைக்காம என்ன இருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் சரணடைந்ததினாலே, அவருக்கு முன்பாக முழு இருதயத்தோடு என்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த தேவன் என்றைக்கும் சதா காலமும் என்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்தினார், உங்களையும் நடத்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உபாகமம் புஸ்தகம் 10:12 சொல்கிறது, இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து பாருங்களேன், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிங்க. ஏன் சொன்னா அழகாய் சொல்லுங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தாவீது சொல்கிறான், ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றினான். நான் காசுக்காக பணத்துக்காக போராடி ஓடின நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது தரித்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் என் பாபாவும் அஜந்தா அந்த மல்டி அந்த பிசினஸுக்காக யாரையாவது சேர்ப்போமா அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம். நிறைய 6 லாரி மேல மோத வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த பணத்துக்கு ஒரு செல்லு வாங்க முடியுமா என்று சொல்லி கதறின நாட்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் என்னையும் அவரையும் உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அதை போல தாவீது சொல்கிறார், ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாற்றி இருக்கிறார். 1 நாளாகமம் 28:9 சொல்கிறது, குமாரனாகிய சாலமோனே நீ உற்சாக மனதோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உன் பிதாவின் தேவனை அறிந்து கொண்டு
நீ என்ன செய்ய, அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ தேடாவிட்டால் அவர் உனக்கு என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்கிறதே. அவரை தேடுகிற நபர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உற்சாகத்தோடும் தேடும்போது அவர் கண்டடைய தக்க விதமான நேரத்திலே அவர் கடந்து வருவார். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அது ஸ்தோத்திரம் அன்பு கூர்ந்து நீ பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தின் பாருங்களேன் பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் அவர் என்னத விருத்த சேதனம் பண்ணுவார். பிழைக்கிறதுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், உடைய மாம்சத்தின் விருத்த சேதனம் அல்ல, உடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள், இருதயத்தை சுத்திகரிங்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? யோபின் புஸ்தகம் 6:29, நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். பாருங்களேன், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும் என்று சொல்கிறார். நீங்கள் திரும்பும் போது நீதி விளங்கும், அவர் அற்புதம் நடக்கும், அவர் அதிசயம் நடக்கும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:13 சொல்லியிருக்கிறபடியே பாருங்களேன், வாசிங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இருதயம் நீ அப்படி திரும்புவது, முழுமையாய் திரும்புவது, மன இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். பாருங்களேன், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். நினைவே பட்டணம் முழுவதும் உபாசம் இருந்தது. யோனா நினைச்சான் ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னது அப்படியே செய்வார், அழிச்சிருவாரு. ஆனால் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மறுபடியுமாய் உபாசம் இருந்தபோது அவர்கள் அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டான். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், அவனவன் பாருங்களேன், எசேக்கியா 18:36 சொல்கிறது, அவனவன் வழிகளுக்கு தக்க நியாயம் தீர்ப்பேன், மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் பாருங்களேன் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை, கேடுகளுக்கு காரணமாக இல்லாதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்களை விளக்கி நம்மளை மனம் திரும்பி எசேக்கியா 18:32 படி மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாவு பாருங்களேன், சாவுக்கானவன் அந்த சாவை நான் என்ன செய்த, அவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறான். மறுபடியுமா சகரியா 9:12 எடுத்தவங்க வாசிங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. சகரியா 9:12 எடுத்தவங்க வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணுக்கள் திரும்புங்கள், நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்கிறார். அது இன்றே இப்பொழுது தருவார். மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கும் போது, விட்டு கொடுக்கும் போது அற்புதம் செய்வார். எல்லா கண்களை மூடி எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை திருப்புங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயாமே.